சசிகலாவை விரட்டி அடிக்கும் அதிமுகவினர் மகிழ்ச்சியில் எடப்பாடி தரப்பு. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் குறுகிய கால பொதுச்செயலாளராக சசிகலா அம்மையார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அப்ப அந்த கூவத்தோடு நடந்த பிரச்சனைகள், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கப்பட்டது, இந்த விஷயங்கள் நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான். அதாவது சசிகலா அம்மையார் டிடிவி தினகரனும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதற்கு மிக முக்கிய காரணம் யார் அப்படின்னா நமது ஓபிஎஸ் அவர்கள். அதன் காரணமாக தான் ஓபிஎஸ் இன்றளவுமே சசிகலா அம்மையார் பக்கத்துல கூட சேர்க்கல அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்துக்கள் சொல்ல முடியாது. இப்ப சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கங்க, ஓபிஎஸ் ஒரு வருஷம் தனியாக இருக்கிறார். ஆனால் சசிகலா அம்மையார் பொது வெளியிலே செய்தியாளர் சந்திப்பிலே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஓபிஎஸும் என்னுடைய கட்சிக்காரர், எங்களுடைய கட்சிக்காரர் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் என்பது மட்டும் சொன்னால் மட்டும் போதாது. ஓபிஎஸ் இந்த கிட்டத்தட்ட 1.5-2 ஆண்டுகள்ல எந்த விதமான ஒரு சந்திப்பும் நடத்தல. வைத்திலிங்கம் பல முறை தூதுவராக போனார். அதாவது ஓபிஎஸும் அதேபோல சசிகலா அம்மையாரையும் இணைத்து விட வேண்டும், ஒரு 5 நிமிடமாவது சந்திப்பதற்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வாய்ப்புகளை கொடுங்கள், அனுமதி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சசிகலா அம்மையாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தார் வைத்திலிங்கம் அவர்கள். ஆனால் இறுதி வரைக்குமே சசிகலா அம்மையார் ஓபிஎஸ்க்கு வாய்ப்புகள் என்பது கொடுக்கல, வாய்ப்புகளை மறுத்து கொண்டுதான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம். முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா சசிகலா அம்மையாருக்கு நன்றாக தெரியும் ஓபிஎஸ் ஆரம்பித்த தர்ம யுத்தம். அதே போல ஓபிஎஸும் இபிஎஸும் கைகோர்க்கக்கூடிய அந்த வேளையிலே ஓபிஎஸ் சொன்ன வார்த்தை சசிகலாவும் டிடி தினகரனும் அதிமுகவில் நீக்கப்பட வேண்டும், அப்படி நீக்கப்பட்டால் தான் அதிமுகவில் நாம் ஒன்றிணைவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனை போட்டார். அந்த கண்டிஷனின் மூலமாக தான் சசிகலா அம்மையார் அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்படுறாங்க. இந்த கோபத்தின் காரணமாக தான் இன்று வரைக்கும் சசிகலா அம்மையார் நமது ஓபிஎஸ்ஐ பக்கத்தில் கூட சேர்த்துக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அதிமுக ஒன்றிணைய போகிறது, அதிமுகவை நான் ஒன்றிணைக்கப் போகிறேன், தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி சசிகலா அம்மையார் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் விசுவரம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு முன்பாக நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடும் அதிமுக தொண்டர்கள் அனைவருமே ஒரு கடிதத்தில் ஒரு ஃபுல்லப் பண்ணி, அதாவது உங்களுடைய பெயர் விலாசம் எல்லாம் எழுதி என்னுடைய முகவரிக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு படிவத்தையும் வெளியிட்டாங்க. அந்த படிவம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 படிவங்கள் மட்டும்தான் சசிகலா அம்மையார் வீட்டுக்கே போய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. அதற்கு அடுத்தபடியாகத்தான் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் அப்படின்னு சொல்லி தென்காசியிலே ஆரம்பிச்சாங்க சுற்றுப்பயணம். தென்காசியிலே மிக உற்சாகமான வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. உற்சாகமான வரவேற்பு என்பது எதுவும் கிடைக்கல. அதுக்கு அடுத்தபடியாக மற்ற மாவட்டங்களில் சசிகலா அம்மையாருக்கு ஏகப்பட்ட வரவேற்பு என்பது கொடுக்க வேண்டும், அதுலயுமே குறிப்பாக அதிமுக தொண்டர்கள் சசிகலா அம்மையாருக்கு வரவேற்புகள் கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்து தான் அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிச்சாங்க. அங்கேயுமே அதிமுக தொண்டர்கள் சசிகலா அம்மையாருக்கு வரவேற்பு என்பது கொடுக்காமல் ஏமாற்றத்தை தான் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியானதுக்கு அப்புறம் சசிகலா அம்மையார் தற்போது சுற்றுப்பயணத்தை பகுதியிலே நிறுத்தி விட்டதாகத்தான் தகவல் வெளியாகி, அப்ப அதிமுக தொண்டர்களை பிரித்து தன் பக்கம் இழுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி சசிகலா அம்மையார் போட்ட திட்டங்கள் பூரா தவிடுபடியாகி அதிமுக தொண்டர்கள் மூலமாக விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டு அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.